வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல ஒரு 10 பேர் தான் வந்திருக்காங்க. நேத்திக்கு 12 பேர் நம்ம சொல்லியிருந்தோம். சாரி ஃபார் தட். அதேபோல கேப்டன் வந்து பார்வதின்னு சொல்லியிருந்தோம். பார்வதி இல்லங்க. சபரி தான் ஆயிருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த கேம் வந்து 2 முறை ஆயிருக்கு. அதுல பார்வதிக்கு வந்து கண்ணுல அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. நாமினேஷன் லிஸ்ட் வந்து முதல்ல உங்களுக்கு சொல்லிடலாம். ஏன்னா இந்த வாரம் 10 பேர் தான் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாமினேஷன் லிஸ்ட் இதுதாங்க. அது யார் யாருங்கிறது பார்த்தலாம். நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து சுபிக்ஷா, அரோரா, சாண்ட்ரா, வியானா, பார்வதி, கனி, விக்ரம், திவ்யா, ரம்யா, திவாகர் இந்த 10 பேர் வந்திருக்காங்க. கேப்டன் வந்து சபரி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரா பார்த்துடலாமா? முதல்ல வந்து சாண்ட்ரா வந்திருக்காங்க. சாண்ட்ரா வந்து என்எல்பி வாங்கியிருந்தாலும், அத புருஷனுக்கு குடுத்துட்டு அவங்க வந்து நான் நாமினேஷன் வந்தாலும் பரவாயில்லன்னு வந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால சாண்ட்ராவுக்கான ஓரளவுக்கு நல்ல ஓட்டுகள் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா இந்த இதனால குறும்படத்தினால. அதனால அவங்க தைரியமா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக வந்தவர் வந்து பார்வதி. ஏன்னா பார்வதி கேப்டன்ஷிப்ல தோத்ததுனால தான் பார்வதி உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பார்வதியையும் நாமினேட் பண்ணிருக்காங்க. இல்ல யாராவது டைரக்ட் நாமினேஷன் கூட பண்ணிருக்கலாம் தெரியாது. மூன்றாவதாக வந்தவர் கனி அவர்கள். கனி வந்து 5 வாரமா வரலங்க. இப்ப வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. பட் என்ன பொறுத்தவரை கனி வந்து ரொம்ப குவைட்டா இருந்தாங்க. ரொம்ப பெருசா ஆக்ட் பண்ணல அப்படின்றதுனால அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது எஃப்ஜே. எஃப்ஜேவும் உள்ள வந்திருக்காரு. எஃப்ஜேவும் தெறிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறதா. எஃப்ஜே வந்து எஃப்ஜே இருக்காருல்ல இந்த லிஸ்ட்ல. எஃப்ஜே இல்லைங்க. நான் சாரி. நான் தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். எஃப்ஜே இல்ல. ஓகே. நான் தவறாக போட்டுட்டேன். இவரு நம்ம வாட்ஸ்அப் திவாகர் பேரை விட்டனோ. ஓகே, ஓகே, ஓகே. திவாகரும் இவரும் வரல. ஓகே. அமீத் வந்திருக்காரு நினைக்கிறேன்ல. அமீதும் வந்திருக்காரு. அமீத் இருக்காரா? அமீதும் இல்ல பாருங்க. நான் புது புது பழைய லிஸ்ட போட்டேன் போட்டிருக்கேன். ஓகே. இருக்கிற அந்த பேரை வச்சு பண்ணிடலாம். அதே போல திவ்யா வந்திருக்காங்க. திவ்யா வந்து கண்டிப்பா இதுல இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். திவ்யாவுக்கு வந்து ஒரு ஓட்டிங்ல பயங்கரமான ஒரு இது இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா அவங்க வந்து தெறிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால அவங்க வந்து சம்பவம் பண்ணிருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால அதையும் பார்ப்போம். பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் தாங்க. இது எல்லா இடத்துலயும் ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா, அந்த தவற எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். தாண்டி சில விஷயங்கள் இவங்கலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறச்ச, என்னடா இப்படி பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் திவாகரும் ஓட்டிங்ல வந்திருக்கார். ஸோ திவாகர் எந்த இடத்துல வரப்போறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். திவாகருக்கு வந்து ஒரு ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால அவர் கொஞ்சம் தெளிவா விளையாடுறாரு இப்போ அப்படிங்கிறத கூட பார்க்க முடிஞ்சதுங்க. திவாகர் வந்து அருமையா விளையாடுறாரு. ஒரு ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்றாரு. ஆனா, அவருக்கு வந்து அந்த சப்போர்ட்டிவ் இது இருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இல்லங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அதேபோல சுபிக்ஷா வந்திருக்காங்க இதுல. சுபிக்ஷாவும் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சுபிக்ஷா லிஸ்ட்ல இருக்காங்க. ஆரோரா இருக்காங்க. அரோரா வந்து இந்த முறை கொஞ்சம் கஷ்டம் தான் தேர்றது. ஏன்னா எப்படியாவது வெளியில அனுப்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான். அதேபோல சுபிக்ஷாவுக்கு வந்து ஓரளவுக்கு ஓட்டு இருக்கும். 5வது இடம், 6வது இடத்துல இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. திவ்யா தான் ஓட்ட லீட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா கேமும் சூப்பரா ஆடியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அதேபோல ரம்யா. ரம்யா வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ரம்யாவுக்கு வந்து இன்னும் பெரிய இதெல்லாம் சப்போர்ட் எல்லாம் இல்லங்க. அதனால வந்து அதுவும் அப்படிதான் இருக்கு. கனி கனி எனக்கு ஒரு சந்தேக லிஸ்ட் தான் இருக்காங்க. பட் பார்வதி 2வது இல்ல 3வது இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திவாகருக்கு முன்னாடி இருந்தாங்க போன வாரம். பட் இந்த வாரம் கொஞ்சம் நல்லாவும் விளையாடுனாங்கங்கிறதுனால 2nd அல்லது 3rd பிளேஸ்ல இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, திவாகர் அதுக்கப்புறம் தான் மத்தவங்கலாம் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. விக்ரம் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? விக்ரம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே. விக்ரமும் வந்து 5வது இடம், 6வது இடத்துல இருப்பாரு. ஸோ இங்க வந்து சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி, திவாகர், வியானா, விக்ரம். இந்த 6 பேர் இதுல இருப்பாங்க. சேஃப் ஜோன்ல. சுபிக்ஷா, அரோரா, ரம்யா, கனி இவங்க டேஞ்சர் ஜோன்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் சாண்ட்ரா வந்து எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னா, சாண்ட்ரா கண்டிப்பா முதல் இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது முதலிடம் அல்லது 2வது இடம் அப்படிங்கிறது. திவ்யா முதல் இடத்த பிடிக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி இருக்கும். திவாகரும் பார்வதியும் அடுத்தடுத்த இடத்துல தான் இருப்பாங்க. 3வது இடம், 4வது இடத்துல தான் இருப்பாங்க நினைக்கிறேன். திவ்யா வந்து முதல் இடத்துல இருப்பதற்கான 1008 வழிகள் இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா அந்த விஷயத்துல எனக்கு வந்து ரொம்ப சின்சியரா இது இருக்கு. அதனால வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ திவ்யாவுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் திவாகர் வந்து 4வது இடம் இல்லை 5வது இடத்துல தான் இருப்பாரு அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அவருக்கு வந்து பெரிய இது இல்லை. அதாவது இந்த இதெல்லாம் வெறுத்து போயிட்டாங்க மக்கள் அப்படிங்கிறது தான். அரோரா, சுபிக்ஷா கூட ஓரளவுக்கு இருப்பாங்க நினைக்கிறேன். அரோரா, ரம்யா, இவர் அவர் பேர் என்ன?
அவரு, இவங்க கனி இந்த 3 பேர் கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல இருப்பாங்க. சுபிக்ஷாவ நம்ம டேஞ்சர் ஜோன்ல வைக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். அதேபோல விக்கல்ஸ் வந்து செமையா விளையாடுறாரு. உண்மையிலேயே அவரோட இது வந்து மெச்சூரிட்டி லெவல் இன்கிரீஸ் ஆயிருக்கு. பட் அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியல. பட் பார்வதி வந்து போன வாரம் விளையாடுனத விட இந்த வாரம் வந்து யாரையும் பெருசா திட்டல, கத்தல. அதனால வந்து ஒரு மிக முக்கியமான விஷயங்கள பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு பார்க்க முடிஞ்சது. பட் அதுல வந்து எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, அ பார்வதி வந்து மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். நாம வந்து நல்லா விளையாடினா, நமக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி விளையாடுற மாரி தோணுது. திவாகரும் கொஞ்சம் மாறி இருக்க மாரி தோணுது. ஏன்னா நேத்துக்கெல்லாம் பயங்கரமா ஏறு ஏறுன்னு ஆடுறாரு. சனிக்கிழமை சரி, ஞாயிற்றுக்கிழமை சரி திவாகர். அதனால திவாகரும் கொஞ்சம் திருந்தி விளையாடுவார். ஏன்னா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறாரு இப்போ. அது வந்து எனக்கு பார்க்க முடிஞ்சது. அதனால அவர்களுக்குள்ள நெறைய சம்பவங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதனால வோட்டிங் பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து பார்த்து தான் போடுறாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு தான் போடுறாங்க. பட் அதுல வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வோட்டிங்னா மக்களை கவரக்கூடிய வகையில நீங்க வந்து சில விஷயங்கள் பண்ணா தான் பண்ண முடியுங்கிறது தான். அதுல வந்து அரோராவும், அ ரம்யாவும் தோத்துருவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அரோராவுக்கு துஷாரோட ஓட்டு வரும் அப்படின்னு நெறைய பேர் சொல்வீங்க. ஆனா அப்படிலாம் இல்லங்க. அத தாண்டி தான் இந்த சில விஷயங்கள் இருக்கு. அ எனக்கு வந்து வோட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, வியானா, திவாகர், விக்ரம், சுபிக்ஷா, கனி, ரம்யா, அரோரா. நான் சொன்ன லிஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதே கூட அந்த மாரி கூட நான் டைப் பண்ணிருக்கலாம். நான் அடிக்கும்போது இப்படி பண்ணிட்டேன். பரவால்ல. இப்ப சொல்றேன் பாருங்க. திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, திவாகர், வியானா, விக்ரம், சுபிக்ஷா, கனி, அரோரா, ரம்யா. இது கரெக்ட்டா பாருங்க. இந்த லிஸ்ட் இப்படிதான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து ரம்யா, சுபிக்ஷா, கனி, அ அரோரா. இந்த 4 பேர் ரிஸ்க்ல இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு அப்படியே தெரியும். நம்ம போன வாரம் சொன்னதுல கூட பிரவீன் கீழ இருந்தாரு, மேல வந்தாரு, திருப்பி கீழ போனாரு. அவர வெளிய அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பட் இந்த மாரி பல விஷயங்கள் நடக்கதாங்க செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் சகஜமாப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப மோசமான ஒரு கேமாவும் இருந்தது. ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அதாவது நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த மாரி இருக்க தான் செய்யுங்க. பட் அத தாண்டி தான் நம்ம சில விஷயங்கள பண்ண முடியும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யாவும், சாண்ட்ராவும் தெறிக்க விடுவாங்க. பார்வதி கண்டிப்பா அடுத்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அதாவது முதல் 4 இடம், 5 இடம் யாருன்னா, திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, வியானா, திவாகர். 6வது இடத்துல விக்ரம். இந்த 6 பேர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இதுல ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா மாற்று கருத்தை சொல்லுங்க. நிச்சயமா நானும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு வந்து இது இப்படி தோணுச்சு நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஸோ இது தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள பண்ண போறோம். அதேபோல நம்ம 28,000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு இன்னும் ஒரு 10, 15 தான் இருக்கு. அதனால எல்லோருக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இன்னும் 10, 11 சப்ஸ்கிரிப்ஷன் தான் தேவை. இன்னைக்குள்ள வந்துடலாம்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு 1000, 1500 வந்தா கூட போதும். நம்ம இன்னும் ஒரு 35, 40,000 ரீச் பண்ணிடலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.